நண்பர்களே, இன்று நாம் பிளிப்கார்ட் நிறுவனத்தின் வெற்றிக் கதையை பார்க்கப் போகிறோம். பின்னி பன்சால் மற்றும் சச்சின் பன்சால் ஆகியோர் இந்திய தொழில் முனைவோர் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய இகாமர்ஸ் தளமான பிளிப்கார்ட்டின் இணை நிறுவனர்கள் ஆவர். அவர்களின் எழுச்சியூட்டும் கதை இங்கே. ஆரம்பகால வாழ்க்கையும் கல்வியும். பின்னி பன்சால் நவம்பர் 1983 இல் பிறந்தார். சச்சின் பன்சால் ஆகஸ்ட் 1981 இல் இந்தியாவின் சண்டிகரில் பிறந்தார். இரண்டு சகோதரர்களும் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் வளர்ந்தனர் மற்றும் வலுவான மதிப்புகளுடன் வளர்க்கப்பட்டனர். அவர்கள் டெல்லியின் இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் IIT படித்தனர். அங்கு அவர்கள் கணினி அறிவியலில் பட்டம் பெற்றனர். ஆரம்பகால தொழில் வாழ்க்கை. பட்டம் பெற்ற பிறகு சச்சின் அமேசானில் பணிபுரிந்தார். அதே நேரத்தில் பின்னி சார்னோஃப் கார்ப்பரேஷனில் பணியாற்றினார். இருப்பினும் அவர்கள் தங்கள் சொந்த தொழிலைத் தொடங்க விரும்புவதை விரைவில் உணர்ந்தனர். பிளிப்கார்ட் நிறுவுதல். 2007ஆம் ஆண்டில் சச்சினும் பின்னியும் தங்கள் வேலையை விட்டுவிட்டு பெங்களூரில் உள்ள தங்கள் குடியிருப்பில் இருந்து பிளிப்கார்ட்டை தொடங்கினர். ஆரம்பத்தில் நிறுவனம் ஆன்லைனில் புத்தகங்களை விற்பனை செய்வதில் கவனம் செலுத்தியது, ஆனால் விரைவில் மற்ற தயாரிப்பு வகைகளுக்கு விரிவடைந்தது. சவால்களும் வளர்ச்சியும். பிளிப்கார்ட்டின் ஆரம்ப நாட்கள் சவாலானவையாக இருந்தன. சகோதரர்கள் நிறுவப்பட்ட வீரர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொண்டனர், மேலும் அவர்கள் நிதி திரட்ட சிரமப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்கினர். நிதி மற்றும் விரிவாக்கம். 2009ஆம் ஆண்டில் பிளிப்கார்ட் தனது முதல் சுற்று நிதியை அக்செல் பார்ட்னர்ஸிடமிருந்து திரட்டியது. இதைத் தொடர்ந்து பல சுற்று நிதியுதவி வழங்கப்பட்டது. இது நிறுவனம் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் அதன் தளவாடங்களை மேம்படுத்தவும் உதவியது. மைல்கற்கள். 2010 பிளிப்கார்ட் தனது சொந்த தளவாட பிரிவான எகார்ட்டை அறிமுகப்படுத்தியது. 2011 பிளிப்கார்ட் டைகர் குளோபல் நிறுவனத்திடமிருந்து $20 மில்லியன் நிதியை திரட்டியது. 2012 பிளிப்கார்ட் தனது டிஜிட்டல் மியூசிக் ஸ்டோரான ஃப்ரைட்டை அறிமுகப்படுத்தியது. 2013 தற்போதுள்ள முதலீட்டாளர்களிடமிருந்து பிளிப்கார்ட் $200 மில்லியன் நிதியை திரட்டியது. 2014 முன்னணி ஃபேஷன் இடைலர் நிறுவனம். 2015 தற்போதுள்ள முதலீட்டாளர்களிடமிருந்து $1 பில்லியன் நிதியை பிளிப்கார்ட் திரட்டியது. வால்மார்ட்டுக்கு விற்பனை. 2018ஆம் ஆண்டில் பிளிப்கார்ட் வால்மார்ட்டால் $16 பில்லியன் வாங்கப்பட்டது. இது உலகின் மிகப்பெரிய இகாமர்ஸ் கையகப்படுத்துதல்களில் ஒன்றாகும். போஸ்ட் பிளிப்கார்ட் விற்பனைக்கு பிறகு சச்சின் பன்சால் பிளிப்கார்ட்டை விட்டு வெளியேறி நவி டெக்னாலஜிஸ் என்ற புதிய நிறுவனத்தை தொடங்கினார். முறைகேடு குற்றச்சாட்டுகள் காரணமாக ராஜினாமா செய்யும் வரை 2018 வரை பிளிப்கார்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பின்னி பன்சால் தொடர்ந்து பணியாற்றினார். மரபு. சச்சின் மற்றும் பின்னி பன்சாலின் கதை உலகெங்கிலும் உள்ள தொழில் முனைவோருக்கு உத்வேகம் அளிக்கிறது. கடின உழைப்பு, உறுதிப்பாடு மற்றும் புதுமை ஆகியவற்றால் புதிதாக ஒரு வெற்றிகரமான வணிகத்தை உருவாக்க முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்தனர். முக்கிய வழிகள். சந்தையில் உள்ள இடைவெளியை கண்டறிந்து ஒரு தீர்வை உருவாக்குங்கள். சவால்கள் மற்றும் பின்னடைவுகளின் மூலம் விடாமுயற்சியுடன் இருங்கள். தொடர்ந்து புதுமை மற்றும் மேம்படுத்தவும். ஒரு வலுவான அணி மற்றும் கூட்டணியை உருவாக்குங்கள். உங்கள் பார்வை மற்றும் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள்.